ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸான ஒரு மாபெரும் கிளவுட தான் சயின்டிஸ்ட் நெபுலான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற இந்த நெபுலால இருந்து புதுசு புதுசா கிரகங்கள் உருவாக காரணமா இருக்குன்னு ரிசர்ச் மூலமா சொல்றாங்க. அப்படி இந்த நெபுலாவை 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வெல்கம் ஜர்னி டு யூனிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எமிஷன் நெபுலா. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அயானைஸ்டு பண்ணப்பட்ட கேஸ் கிளவுடு தான் இது. இது வேரியஸ் கலர்ஸில் லைட்டை எமிட் பண்ணுது. பொதுவாக நெபுலாக்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாட் ஸ்டார்ஸ்ட இருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு ஹை எனர்ஜி உள்ள அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது புற ஊதா கதிர்கள் லைட்ஸை வெளிப்படுத்துது. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நெபுலாக்களில் இருக்கிற கேஸ் பார்ட்டிகல்ஸை அயானைசிஸ் பண்ணுது. பொதுவாக ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் லோ எனர்ஜி ஸ்டேட் குறைந்த ஆற்றல் நிலைகளுக்கு திரும்பும் போது அது ஒளியை வெளிப்படுத்துது. ஹைட்ரஜன் ஆல்ஃபா எமிஷன் காரணமாக இந்த நெபுலாக்கள் வெளியிடும் மிகவும் பொதுவான கலர் ரெட். இந்த மாதிரி எமிஷன் நெபுலால இருந்து இதுவரையும் நாம கண்டுபிடிச்சது ஓரியன் அண்ட் ஈகிள் நெபுலா. செகண்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் நெபுலா. இது எமிஷன் நெபுலாஸ் மாதிரிலாம் கிடையாது. தானாக ஒளியை வெளியிடாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ், குறிப்பாக ப்ளூ கலர் ஸ்டார்ஸோட ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒளிரும். அதனால தான் இந்த நெபுலா ப்ளூ கலரில் இருக்குது. இது எப்படி பாசிபிள்னா, உதாரணத்துக்கு எர்த்தோட அட்மாஸ்பியர் சூரிய ஒளியை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி ப்ளூ கலரில் உருவாக்குதோ அதே மாதிரி ப்ளூ கலர் லைட் நெபுலாவில் உள்ள டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸில் மிக திறமையாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற காரணத்தினால தான் இந்த நெபுலா ப்ளூ கலரில் தெரியுது. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் நெபுலால நாம் இதுவரையும் கண்டுபிடிச்சது பெலேடஸ் நட்சத்திர கூட்டத்தில் இருக்கிற பெலேடஸ் நெபுலா. தேர்ட் ஒன் பிளானட்டரி நெபுலா. நம்மளோட சூரியனை போல இருக்கிற நட்சத்திரம் அதனோட வாழ்நாள் முடிவை அடையும் போது உருவாகுது. அதாவது ஒரு ஸ்டார் அதனோட நியூக்ளியர் ஃபியூவலை வெளியேற்றுறப்ப அதனோட அவுட்டர் லேயர் கேஸை ஸ்பேஸில் செலுத்தி அந்த வாயுக்களை அயானைஸ்டு, அதாவது அயானியாக்கம் செய்யப்பட்டு ஒளிரக்கூடிய ஒரு ஷெல் போன்ற அமைப்பை உருவாக்குது. இந்த ஸ்டாரோட ஹீட் அண்ட் டென்சிட்டியால் யூவி ரேஸாக வெளியிடுது. இதுக்கு எப்படி இந்த பிளானட்டரி நெபுலான்னு பெயர் வந்ததுன்னா, ஆரம்ப காலத்தில் டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது பிளானட்ஸும் இந்த நெபுலாவும் ஒன்று போல இருந்ததுனால இதுக்கு பிளானட்டரி நெபுலான்னு பெயர் வந்தது. இந்த மாதிரி பிளானட்டரி நெபுலால நாம் இதுவரையும் கண்டுபிடிச்சது ஹெலிக்ஸ் அண்ட் ரிங் நெபுலா. ஃபோர்த் ஒன் சூப்பர்னோவா ரிமான்ஸ், அதாவது சூப்பர்னோவா எச்சங்கள். ஒரு ஸ்டார் சூப்பர்னோவாவாக வெடித்து செதறும் போது விட்டுட்டு போகக்கூடிய கேஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளவுடு தான் இந்த சூப்பர்னோவா ரிமான்ஸ். எப்படி ஒரு சூப்பர்னோவா ரிமான்ஸ் நெபுலாவாக ஏற்றுக்க முடியும்னு கேட்பீங்க. இது ஒரு பெரிய கிளவுட் மாதிரி இருக்கிறதுனால நெபுலாவோட ஒத்து போகுது. ஸோ இந்த மாதிரி சூப்பர்னோவா ரிமான்ஸ்க்கும் நெபுலாஸ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமில்லை. இந்த மாதிரி சூப்பர்னோவா ரிமான்ஸால நெபுலால நாம் இதுவரையும் கண்டுபிடிச்சது கிராப் நெபுலா.